வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசாங்கத்தினால் தொழிலாளர் நலன்களை காப்பதற்காக இயற்றப்பட்டுள்ள பல்வேறு சட்டங்களில் ஃபேக்டரிஸ் ஆக்டும் 1948 ஒன்று. இதிலிருந்து சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை நாம் இந்த உரையில் பார்க்கலாம். இது சட்டம் பயிலும் மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வுகளை எழுதுகின்ற மாணவர்களுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். முதல் கேள்வி, ஃபேக்டரிஸ் ஆக்டினுடைய முக்கிய நோக்கங்கள் குறித்தது. Main objectives of the Factories Act 1948 are to ensure adequate safety measures of the workers employed in factories. So factories-ல இருக்கிற வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. To promote the health and welfare of the workers employed in factories. So தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுடைய உடல் நலம் மற்றும் நலம் ஆகியவை குறித்து இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. டு இம்ப்ரூவ் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இன் எனி ஃபேக்டரி, தொழிற்சாலைகளில் இருக்கின்ற பணிபுரியும் சூழல்கள் இவற்றை முன்னேற்றுவதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அதனுடைய நோக்கம் இதுதான். இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நோக்கங்களுமே உண்டு, எல்லாமே இதில் உண்மையாக தான் இருக்கிறது. அதனால ஆன்சர் இஸ் டி, ஆல் தி அபோவ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, as per section 2A of the Factories Act 1948, adult means a person. ஸோ இந்த செக்ஷன் 2 எல்லா சட்டத்திலையும் டெஃபனிஷன் செக்ஷனாக இருக்கும். அதாவது அந்த சட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு சொற்களை இந்த பிரிவு 2 தான் வரையறுத்து வைத்திருப்பார்கள். ஸோ அந்த எந்தெந்த சொற்கள் முக்கியமானவையோ அவற்றையெல்லாம் நாம் வரையறைகளை நாம் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த சட்டத்தை பொறுத்தவரையிலையும் அடல்ட்டு, அடலசென்ட்டு, யங் பர்சன், சைல்டு அப்படின்னு பல டெஃபனிஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் செக்ஷன் 2A அப்படி அடல்ட்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தா, ஹூ ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் 18th year of age, 18 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஒருவர் அப்படின்னு சொல்கிறோம். ஹூ ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் 15th year of age பட் ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் 18th year of age, 15 ஆண்டுகள் நிறைவு பெற்றவர் ஆனால் 18 ஆண்டுகள் நிறையாதவர். ஹூ ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் 15th year of age, 15வது ஆண்டையே நெருங்காதவர், நிறைவு செய்யாதவர். Who has completed his 12th year of age and not completed his 15th year of age, 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றவர் ஆனால் 15 ஆண்டுகள் நிறைவு அடையாதவர். இதில் யாரு அடல்ட் அப்படின்னு கேட்டாங்க. இது as per section 2A of the act, adult means a person who has completed his 18th year of age, 18 ஆண்டுகள் நிறைவு பெற்றவர் தான் அடல்ட் என்று இந்த சட்டம் கூறுகிறது. 3, Section dash of the Factories Act 1948 discusses about the powers of the inspectors appointed under this act. So the inspectors அப்படின்னு சில பேரை அரசாங்கம் நியமனம் செய்யும். அவ்வாறு நியமனம் செய்யப்பட்டவர்களுடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி எந்த செக்ஷன் பேசுகிறது அப்படின்னு கேட்டாங்க. ஆன்சர்ஸ் பார்த்தாக்க ஆப்ஷன்ஸில் செக்ஷன் 9, செக்ஷன் 8, செக்ஷன் 11 அண்ட் none of the above. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, அதாவது செக்ஷன் 9 தான் பவர்ஸ் ஆஃப் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் பற்றி பேசுகிறது. கொஸ்டின் நம்பர் 4, செக்ஷன் 49 ஆஃப் தி ஃபேக்டரிஸ் ஆக்ட் imposes statutory obligation upon the occupier of the factory of the appointment of welfare officers wherein dash workers are ordinarily employed. ஒரு தொழிற்சாலையில் எத்தனை பேர் சாதாரணமாக பணியில் இருந்தால் அங்கே ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எந்த செக்ஷன்ல சொல்லப்படுகிறதுனா செக்ஷன் 49ல சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை தொழிலாளர்கள் அங்கே இருந்தால் அல்லது எத்தனை தொழிலாளர்களுக்கு மேல் அங்கே வேலை செய்தால் அங்கே இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இது யாருடைய பொறுப்பு அப்படின்னு கேட்டாக்க ஆக்குபையர் ஆஃப் த ஃபேக்டரி தான். ஆக்குபையர் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது இந்த சட்டம் வரையிருக்கிறது, அதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ஆர் மோர், 100 ஒர்க்கர்ஸ் அல்லது அதுக்கு மேலே, 500 ஒர்க்கர்ஸ் அல்லது அதுக்கு மேலே, 1000 ஒர்க்கர்ஸ் அல்லது அதுக்கு மேலே, 250 அல்லது அதற்கு மேல மேற்பட்ட ஊழியர்கள் இருந்தால். இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் பி, 500 ஒர்க்கர்ஸ் ஆர் மோர் வேர் ஆர்டினரிலி எம்ப்ளாய்டு அப்படின்னு இருந்தால் அங்கே ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் கண்டிப்பாக அப்பாயின்ட் பண்ணப்பட வேண்டும். கொஸ்டின் நம்பர் 5, which of the following act was passed in 1952? 1952ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட். இது ஆன்சர் அப்படின்னு பார்த்தாக்க ஆன்சர் இஸ் பி, தட் இஸ் மைன்ஸ் ஆக்ட். ஸோ ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976 இருந்தது.
Mines Act 1952, Payment of Gratuity Act 1972, Indian Trade Unions Act 1926. இதில் இந்த வருஷம் சொல்கிறோம் அப்படின்னாலும் இது சமயத்தில் என்ன இருக்கும், அடுத்த வருஷத்தில் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்கும், நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. In which section of the Factories Act 1948 is the appointment of safety officer mandated? So safety officer, பாதுகாப்பு அதிகாரி அப்படிங்கிற ஒருவரும் நியமிக்கப்பட வேண்டும். அது எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 40A, 40B, 41B, 39A. இதில் எது அப்படி ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் B. That is 40B is the correct section. Section 40B empowers the state government for directing an occupier of a factory to employ such number of safety officers as specified by it where more than 1,000 workers are employed, or where manufacturing process involves risk of bodily injury, poisoning or disease or any other hazard to the health of the persons employed therein. So 1000 workers சாதாரணமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கணும். அல்லது அங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்குது, அதில் வந்து பாடிலி இன்ஜுரி, உடலுக்கு ஏதாவது காயம் ஏற்படலாம் அப்படிங்கிறது நிலைமை இருந்தால், அல்லது விஷம் உடலில் கலக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு இருந்தால், அல்லது வியாதிகள் உருவாகலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்தால், அல்லது வேறு ஏதாவது ஆபத்துக்கள், உடல்நலத்திற்கு ஏதாவது ஆபத்து அல்லது கேடு விளையும் அப்படின்னு இருந்தால் அந்த இடத்துல வந்து சேஃப்டி ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. The duties, qualifications and working conditions may be prescribed by the state government. அது தனியாக அவங்க சொல்லலாம். So answer is B, section 40B. Question number 7. As per provisions of the Factories Act 1948, adolescent means, முன்னாடியே சொன்னாம adult, adolescent, child, young person, அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து adolescent அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா a person who has completed his 18th year of age, 18 ஆண்டுகள் நிறைவு பெற்றவர். A person who has completed his 15th year of age but has not completed his 18th year, 15 ஆண்டுகள் நிறைவு பெற்றவர் ஆனால் 18 ஆண்டு இன்னும் நிறைவடையவில்லை. A person who has completed his 20 years of age, 20 ஆண்டுகள் நிறைவு பெற்றவர். மேலே இருக்கின்ற எதுவுமே இல்லை. இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் B. As per section 2B of the Factories Act 1948, adolescent means a person who has completed his 15th year of age but has not completed his 18th year. So 15 18 வரை உள்ள ஒருவரை நாம adolescent அப்படின்னு அழைக்கிறோம். Question number 8. As per section 48 of the Factories Act 1948, it is compulsory to provide and maintain a suitable room or rooms for the use of children under the age of 6 years of women in every factory wherein dash number of women workers are ordinarily employed. ஸோ இந்த செக்ஷன் 48ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க, ஒரு தொழிற்சாலைகளில் பெண்கள் வேலை பார்க்கின்ற இடத்தில், பெண்கள் வேலை பார்க்கின்ற ஒரு தொழிற்சாலையில அவர்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, 6 வயது குறைந்த குழந்தைகள், அந்த குழந்தைகள் அவங்க வீட்டில் விட்டு வர முடியாது, யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க பார்த்துக்கிறதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது. அதனால அவங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக சில அறைகள் ஒதுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தொழிற்சாலையும் சில அறைகள் ஒதுக்கப்பட வேண்டும். கிரஷ் அப்படின்னு சொல்றோம். அந்த கிரஷ் எந்த தொழிற்சாலைகள்ல இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாக்க, எந்த தொழிற்சாலைகளில் 30க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்களோ அந்த தொழிற்சாலைகளில் கண்டிப்பாக ஒரு கிரஷ் இருக்க வேண்டும் அல்லது சில அறைகள் இதற்காக ஒதுக்கப்பட வேண்டும். இது செக்ஷன் 48ல சொல்லியிருக்காங்க. Question number 9. As per section 16 of the Factories Act, every worker shall have a working space of dash cubic meters. இது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஓவர் கிரவுடிங் அப்படிங்கிற பிரிவில் சொல்லியிருப்பாங்க. ஒரு தொழிற்சாலை இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த தொழிற்சாலையில தொழிலாளர்கள் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு தகுந்த போதுமான இடம் இருக்கணும் இல்லையா, இடவசதி இருக்கணும். ஒரு தொழிற்சாலையில ஒரு 10 அறைக்குள்ளார ஒரு 50 பேர் போட்டு அடைக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சட்டம் எடுத்து சொல்கிறது. எவ்வளவு இடம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு அப்படின்னு கேட்டாக்க 14.2 கியூபிக் மீட்டர்ஸ் இருக்கணும். ஒரு ஆளுக்கு 14.2 கியூபிக் மீட்டர்கள் இடம் இருக்க வேண்டும். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 41.2 cubic meters, 12.4 cubic meters, 14.2 cubic meters அல்லது none of the above. இதுல எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 14.2 cubic meters. இது வந்து கியூபிக் மீட்டர். கியூபிக் மீட்டர்னா மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், அதாவது நீளம் அகலம் உயரம் இது எல்லாத்தையும் படிக்கிறாங்க. 14.2 cubic meters வரணும். இதுதான் வந்து ஒரு ஆளுக்கு அளிக்கப்பட வேண்டிய இடம். இந்த சிஎம்ங்கிறது சென்டிமீட்டர் படிச்சிருக்காங்க, தட் இஸ் கியூபிக் மீட்டர். இப்போ இந்த 14.2 cubic meters நீங்க கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, இப்போ நான் என்ன செய்யறேன், ஒரு ஆளுக்கு வந்து 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் இடம் கொடுக்குறேன்.
அப்போ என்னுடைய பில்டிங் வந்து 15 மீட்டர் உயரம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 1க்கு 15, அப்போ எத்தனை அது 15 கியூபிக் மீட்டர் ஆயிடுது. 1 × 1 × 15, ஸோ அது 15 கியூபிக் மீட்டர் ஆயிடுது. அப்போ நான் வந்து கொடுத்துட்டேன், 15 கியூபிக் மீட்டர் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுல அந்த இடத்துல ஒரு கேட்ச் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த 14.2 கால்குலேட் பண்ணும் பொழுது நீளத்தை சொல்லணும், அகலத்தை சொல்லணும், உயரம் எவ்வளவு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது இந்த 10வது கேள்வியில பார்க்கலாம். In calculating the work space of for an employee in a factory, space above the floor எத்தனை மீட்டர்ஸ் shall not be considered அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எத்தனை மீட்டருக்கு மேல இருக்கிற இடத்தை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ளோர் லெவல்ல இருந்து 4.2 மீட்டர்ஸ் அதுக்கு மேல நிற்கிற இடத்தை நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ உயரம் வந்து கண்டிப்பாக வந்து 4.2 மீட்டர்ஸ்க்கு மேல இருக்க முடியாது. அப்ப நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு 4.2 இஸ் ஈக்குவல் டு 14.2. 4.2 கீழே இருக்கலாம், ஆனா 4.2க்கு மேல இருக்க முடியாது. So in calculating the workspace for an employee in a factory, space above 4.2 meters shall not be considered. அதாவது ஃப்ளோர் லெவலுக்கு மேல 4.2 மீட்டருக்கு மேல இருக்கிற இடத்தை நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. ஆன்சர் வந்து இதுக்கு டி 4.2 மீட்டர்ஸ். 11. Which of the following is not a manufacturing process as per the Factories Act 1948? இந்த ஃபேக்டரி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும் பொழுது அங்க ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்கணும், அதுதான் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் என்னென்னலாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் நாட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது சொல்லாட்டாலும் சில வழக்குகள்ல வந்து இது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இல்லை, அதனால இந்த ப்ராசஸ் நடக்கிற இடத்த நம்ம ஃபேக்டரின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்ன, எதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இல்லை அப்படிங்கிறதையும் நாம பார்த்து வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான கேள்வி. Which of the following is not a manufacturing process as per the Factories Act 1948? A. Stitching of old gunny bags, making them fit for use. இந்த சாக்கு இருக்கு இல்லையா, சணல் சாக்கு, அதை வந்து தச்சு திரும்ப அதை ரீயூஸ் பண்றதுக்கு ஃபிட்டா பண்றது. பி. Any preliminary packaging of raw materials for delivering it. ரா மெட்டீரியலை பேக் பண்ணி அதை டெலிவர் பண்றது. சி. கன்வெர்ட்டிங் லேட்டெக்ஸ் இன்டு ரப்பர் ஷீட். லேட்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ரப்பர் மரத்துல இருந்து வர லேட்டெக்ஸ், அதை ரப்பர் ஷீட்டா மாத்துறது. டி. மேக்கிங் ஆஃப் பீடிஸ். பீடி சுத்துறாங்க இல்லையா, அந்த பீடி சுத்துற தொழில். இதுல எது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து பி, அதாவது எனி ப்ரிலிமினரி பேக்கிங் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃபார் டெலிவரிங் இட் டு எ ஃபேக்டரி. இது எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏஆர் 1969 அது பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், எதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு கிளியர் லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. Question number 12. As per the provisions of the Factories Act 1948, child means. இப்போ சைல்டுனா யாரு அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, a person who has not attained the age of 18 years, 18 ஆண்டுகள் நிறைவடையாதவர். A person who is not a major. A person who has not completed his 15th year of age, 15 ஆண்டுகள் நிறைவு பெறாதவர். A person who has completed 12 years but not above 8 years, 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றவர் ஆனால் 18 ஆண்டுகளுக்கு கீழே இருப்பவர், 18 ஆண்டுகளுக்கு மேற்படாதவர். இப்போ இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. A person who has not completed his 15th year of age, 15 ஆண்டுகள் நிறைவு பெறாத ஒருவரை நாம வந்து சைல்டு அப்படின்னு நினைக்கலாம். செக்ஷன் 2C எதை சொல்லியிருக்காங்க, சைல்டு மீன்ஸ் a person who has not completed his 15th year of age. Question number 13. Certifying surgeons are to be appointed as per the section dash of Factories Act 1948. ஸோ இதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10, 11, 9, 8. இதுல எந்த செக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல ஆன்சர் வந்து 10. தட் இஸ் ஆன்சர் இஸ் ஏ. ஸோ சர்டிஃபையிங் சர்ஜன்ஸ் செக்ஷன் 10 படி அப்பாயின்ட் பண்ணப்படுகிறார்கள். Question number 14. As per section 46 of the Factories Act 1948, the occupier shall provide and maintain a canteen or canteens for the use of the workers in any specified factory wherein more than dash workers are ordinarily employed. இத்தனை ஊழியர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் இருந்தால் அந்த இடங்கள்ல வந்து கண்டிப்பாக ஒரு உணவகம் அல்லது உணவகங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு as per section 46 அதில் சொல்லியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அது இருந்தால் அப்படின்னு கேட்டாங்க 250, 100, 300, 500. இதுல எது ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் இஸ் ஏ. ஸோ 250க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்தால் அவர்களுக்கு ஒரு உணவகமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உணவகங்களோ
நிறுவப்பட வேண்டும். இது ஆக்குபையரோட டியூட்டி அப்படின்னு செக்ஷன் 46ல சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல ரெண்டையும் பார்த்துக்கணும். சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, எந்த செக்ஷன்ல இது சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க, அல்லது எத்தனை பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்க கேட்டீன் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ரெண்டையும் நாம பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. As per section 2D of the Factories Act, a young person. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம், அடல்ட் பார்த்தோம், அடலசென்ட் பார்த்தோம், சைல்டு பார்த்தோம். இப்போ யங் பர்சன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது செக்ஷன் 2Dல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, A means a person who is either a child or an adolescent. B means a person who has completed his 18th year of age. C means a person who has completed his 15th year of age but has not completed his 18th year of age. D not defined in the said act. சட்டத்திலேயே டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் இஸ் ஏ. ஸோ யங் பர்சன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டால் எய்தர் ஏ சைல்டு ஆர் அன் அடலசென்ட். இவங்க ரெண்டு பேருமே நாம யங் பர்சன் அப்படின்னு குறிப்பிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. As per section 8 of the Factories Act, select the sentence that is false. ஸோ செக்ஷன் 8 படி 8 மனசுல வச்சுக்கோங்க. இந்த இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது தப்பு அப்படிங்கிறத சொல்லுங்க. செக்ஷன் ஏ, ஆன்சர் ஏ, a chief inspector is appointed for the whole state. ஒரு ஸ்டேட்டுக்கு சேர்ந்து முழுசா ஒரு சீஃப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அப்படின்னு ஒருத்தர் நியமிக்கப்படுகிறார். ஒன்று. பி எவரி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வில் பி தி இன்ஸ்பெக்டர் ஃபார் ஹிஸ் டிஸ்ட்ரிக்ட். ஒரு மாவட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த மாவட்டத்தினுடைய நீதிபதி தான் அதனுடைய இன்ஸ்பெக்டராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சி இன்ஸ்பெக்டர்ஸ், அடிஷனல் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆர் அப்பாயிண்டட் பை நோட்டிபிகேஷன் இந்த கெசட். கெசட்ல ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துதான் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. டில there cannot be more than one inspector in any area. ஒரு ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுல எது தவறான விஷயம் அப்படின்னு கேட்டாங்க, ஏபிசி மூணுமே சரிதான். அது எல்லாம் செக்ஷன் 8ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். டியும் இருக்கும். ஆனா அது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஒரு ஏரியால ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு அந்த சட்டத்துல சொல்லியிருக்கு. அதனால இங்க பொறுத்தவரையிலும் இந்த 4 ஆப்ஷன்ல டி தான் தவறான ஒரு விஷயம். there cannot be more than one inspector in any area அப்படிங்கிறது ஆன்சர். பட் உண்மையில அங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சட்டத்துல சொல்லியிருக்கு. கொஸ்டின் நம்பர் 17. செக்ஷன் டேஷ் ஆஃப் தி ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 deals with the employment of the women and children near cotton openers. காட்டன் ஓப்பனர்ஸ் இந்த பருத்தியை உடைச்சி அதுல இருந்து பருத்தியை எடுக்கிறது அந்த மிஷின். அந்த மிஷினுக்கு பக்கத்துல பெண்களையும் குழந்தைகளையும் வேலைக்கு அமர்த்தலாமா அப்படிங்கிறத பத்தி இந்த செக்ஷன் சொல்லுகிறது. அது எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. 27, 28, 22, 11. இதுல எதுல சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாங்க செக்ஷன் 27ல சொல்லியிருக்கு. ஸோ தி ஆன்சர் இஸ் A. That is section 27 of the Factories Act 1948 deals with the employment of the women and children near the cotton openers. Actually, cotton openers பக்கத்துல பெண்களையும் குழந்தைகளையும் பணியில் அமர்த்துதல் கூடாது. ஆனா அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இந்த இன்புட் கொடுக்குற இடம், அந்த காட்டன் மிஷினுக்குள்ளார இந்த இதை கொடுக்குற இன்புட் கொடுக்குற இடம் தனியாக இருந்தால், அதுவும் அதனுடைய அவுட்புட் வெளிவர்ற இடமும் தனித்தனியாக இருந்து இடையில ஒரு பெரிய சுவர் இருந்து இரண்டும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருந்தால் அப்போ அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கும். ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். கொஸ்டின் நம்பர் 18. As per section dash, no adult worker shall be allowed or required to work for more than dash hours per week. ஸோ எந்த செக்ஷன்ல ஒரு அடல்ட் ஒர்க்கர் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ 51, 48, அதாவது செக்ஷன் 51ல 48 hours அப்படின்னு சொல்லியிருக்கு. செக்ஷன் பி, ஆன்சர் பி 51, 40, சி 52, 52, டி 50, 54. இது வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரத்துக்கு மேல ஒரு அடல்ட் ஒர்க்கர் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஆன்சர் இஸ் ஏ. அதாவது ஆஸ் பர் செக்ஷன் 51, 51ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்துல ஒரு அடல்ட் ஒர்க்கர் 48 மணி நேரத்திற்கு மேல வேலை பார்க்க கூடாது, அவர் வேலை புரிய அனுமதிக்கவும் கூடாது அப்படின்னு செக்ஷன் 51ல சொல்லியிருக்கு. ஸோ 51ல 48 மணி நேரத்துக்கு மேல ஒரு அடல்ட் ஒர்க்கர் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. Question number 19. Overlapping of shifts in any factory is prohibited by section dash of the Factories Act 1948. அதாவது ஷிஃப்ட் இருக்கும் இல்லையா, ஒரு ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் வருவாங்க. ஸோ செக்ஷன்
ஆன்சர் வந்து இதுல வந்து டி, தட் இஸ் செக்ஷன் 58ல இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. As per the provisions of the Factories Act 1948, an occupier is required to send a written notice to the Chief Inspector of Factories at least days before he begins to use a premises as a factory. ஒரு ஆக்குபையர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பிரிமிசஸ், ஒரு இடம், அந்த இடத்தை வந்து ஒரு ஃபேக்டரியா உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி அவர் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா A7, B10, C15, D21. இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, as per the provisions of the Factories Act 1948, an occupier is required to send a written notice to the Chief Inspector of Factories at least 15 days before he begins to use a premises as a factory. ஸோ 15 நாட்களுக்கு முன்பாக அவர் வந்து ஒரு நோட்டீஸை கொடுக்க வேண்டும். இது எதில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் செக்ஷன் 7ல சொல்லியிருக்கு. இந்த உரையினுடைய அடுத்த பகுதியில் நாம் மேலும் சில கேள்விகளை பார்ப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.